எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 22/7/2026 ஆடி மாதம் 6ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்கார். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், பெரிய மனிதர்களை சந்திப்பதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் இருந்த மனத்தக்கம், மன அழுத்தம் படிப்படியாக தீர்வதற்கு உண்டான காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, முதலீடுகள், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தெய்வத்தினுடைய அனுகூலம் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதம். இரத்தபந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் புது முயற்சிகள், நல்ல விஷயம், உறவு நட்பில் இருந்த ஒரு சிக்கல் தீர்ந்து சந்தோஷமும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத ஒரு பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இயல்பான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இடமாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக உத்தியோகம் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். இயற்கையாக நிறைய விஷயங்கள் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். சுபவிரிய பிராப்தத்திற்கு தயாராகி கொள்ளக்கூடிய காலகட்டம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த ஒரு கஷ்டம் ஒன்று தீரக்கூடிய அமைப்பு. பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுக்குள்ளாக இருந்த
சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோகத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதம், புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் இயற்கையும் சந்தோஷமும் ஏற்றமும் காணப்படக்கூடிய காலகட்டம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக தீர்ப்பதும் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தினாலும், பழைய கடன்கள் தேவையில்லாத மனத்தாங்கலை ஏற்படுத்தலாம். உறவுக்குள்ளாக சிறிய வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும் கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்த்த ஒரு தடைகள் நிவர்த்தி காணப்படக்கூடிய நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.